எனக்கு இங்கே எப்போவுமே இந்த ஆசிரியர்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதற்கு காரணம், இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரு ஜாதின்னு ஒன்று இருந்ததுன்னா அது ஆசிரியர் பெருமக்கள் மட்டும்தான். தங்கிட்ட இருக்கிற படித்த பசங்க கலெக்டர் ஆகிட்டான், தங்கிட்ட இருக்கிற படித்த பசங்க டாக்டர் ஆகிட்டான், அவங்கள விட ஆசிரியர்களுக்கு தான் ரொம்ப பெருமையாக என்கிட்ட படித்தவன் இன்னைக்கு கலெக்டர். ஆசிரியர்கள் வேற எந்த பதவியில் இருக்கிறவனுக்கும் அது வராதுங்க. இப்போ நமக்கே பக்கத்தில் வேலை செய்கிறவன், நம்ம கூட வேலை செய்கிறவனுக்கு 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் ஜாஸ்தி வந்தாலே 3 நாள் சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. முடியல, அவனுக்கு மட்டும் எப்படி போட்டானுங்க அப்படின்னு நம்மளே சொல்கிறோம். அவன் ஜால்ரா அடிக்கிறான் சார், அதனால தான் போட்டாங்க, நான் எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக இருப்பேன், ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தாங்க. அதே சமயத்தில் ஆசிரியர்களை பிடிக்கும், அதே சமயத்தில் ஆசிரியர்களை பார்த்தா பொறாமையாகவும் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆசிரியர்கள் பாருங்க, இப்போ நீங்களாம் படித்து ஒரு டிகிரி முடித்து டாக்டர் ஆகிறீங்க, எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு என்ஜினியரிங் ஏதோ ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போகிறோம். வேலை சேரும் பொழுது நமக்கு வயசு 20-25 தான் இருக்கும். ஆனால் கூட வேலை செய்கிறவங்க சீனியராக இருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? 40 வயசு 50 வயசு ஆள் கூட தான் பழகணும். ஒரு நாளைக்கு 8 ஹவர் அவங்க கூட தான் இருக்கணும். பெருசுங்களோட அவங்ககிட்ட வேலை கற்றுப்போம். இருந்தாலும் நம்மளோட ரொம்ப பெருசுங்க. ஒரு வாரத்திலேயே நம்மளே பெருசாக ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இந்த ஆசிரியர்கள் பாருங்க, 45 வயசு ஆனாலும் சரி, அவங்க பழகிறதெல்லாம் டீனேஜ் கூடவே. அதனால் அவர்கள் மனசு என்னைக்குமே இளமையாக இருக்கும். அது கொடுத்து வச்சவங்க. அதனால தான் ஆசிரியர் பணி தான் பெரிய பணி என்று எல்லாரும் சொன்னாங்க. ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவருடைய திருக்குறள் பார்த்தீங்கன்னா வார்த்தை சிக்கனம் மிக்கது. சொல்ல வந்த கருத்தை 1.25 அடியில் சொல்லி முடிச்சார். அவர் சொல்லாத கருத்தே கிடையாது. எல்லாரை பற்றி சொன்னார். ஒரு அம்மா எப்படி இருக்கணும், அப்பா எப்படி இருக்கணும், பையன் எப்படி இருக்கணும், அரசர் எப்படி இருக்கணும், ஒற்றர் எப்படி இருக்கணும், எல்லாம் சொன்னார். ஒரு விவசாயி எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் மனைவி எல்லாம் சொன்ன வள்ளுவர் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொல்லவே இல்லைங்க. ஏன்னா வள்ளுவருக்கு தெரியும், ஆசிரியர்கள் தெய்வங்கள், அவர்களுக்கு அறிவுரையே தேவையில்லை என்று. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு டாக்டர் ஜெயகருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட இன்விடேஷனில் போகிறதுக்கு என்னோட படம் அனுப்ப சொன்னார். நான் துருத்துருன்னு ஒரு 4-5 படம் அனுப்பிச்சிட்டேன். நல்ல காலம் இன்விடேஷன் பார்த்தேன், இந்த படம் போட்டிருக்காரு. சரி, ஏன்னா அதில் ஒன்று கோட்டு போட்ட மாதிரி ஒரு படம் இருக்கும், அதை போட்டுற போகிறாரோன்னு பயந்துன்னே இருந்தேன். அது இப்போ நான் கோட்டு போடுறதில்ல, ஏன்னா அதுவே பிரச்சனை ஆயிடுச்சு. 4-5 கோட்டு இந்த மாதிரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரும்போது போடலான்னு வச்சுருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஸ்கூலுக்கு போனேன். ஒரு தம்பி +2 நேராக வந்தான், சார் உங்களை நான் டிவியில் பார்த்துருக்கேன்னா. சரி, பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பானு, நிஜமாப்பா தேங்க்ஸ் பாடினேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் வருவீங்களே அப்படின்னா. நான் அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சதில்லை. இல்லையே பாடினேன், சார் தமனா அன்சிகாவோட டான்ஸ் ஆடுவீங்களேன்னா. இல்லை, எனக்கு ஆசை தான், ஆனால் அது நான் இல்லை. இல்லையா பாடினேன், சார் சரவணா ஸ்டோர் ஓனர் தானே சார் நீனா. அன்னைக்கு கழட்டின கோட்டை சார். அவன் என்னை அதுக்கு அடிச்சிருக்கலாம். அன்னிலேருந்து கோட்டு போடுறதில்ல. ஸோ டாக்டர் ஜெயகருக்கு என்னுடைய நன்றி. அந்த படம் போடல. பள்ளிக்கூடங்களில் பேசுவதுன்றது எப்பவுமே மகிழ்ச்சி. ஏன்னா நல்லா ரசிப்பீங்க, கை தட்டுவீங்க. ஆனால் உங்ககிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு, நல்லா இருந்தாலும் கை தட்டுவீங்க, சுமாராக இருந்தாலும் கை தட்டி இறக்கிடுவீங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ கூட்டமே கிடையாதுங்க. இப்போ எங்கேயுமே எல்லா இடத்துலையும் நம்ம பேச போனால் கூட்டம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. கூட்டம் இருந்தாலும் பேசுவோம், கூட்டம் இல்லைனாலும் பேசுவோம். தனியாலாம் பேசியிருக்கேன். ஆமாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த டிவி சேனல்ஸ் எல்லாம் இருக்குல்லம்மா, டிவி சேனல்ஸ் எல்லாம் 2-3 டிவி சேனலுக்கு தான் ஓன் பில்டிங் இருக்கு. சில டிவி சேனல்லாம் 2 பெட்ரூம் ஃப்ளாட்லேயே வச்சுருக்கான். கேமராவை ஆன் பண்ணிட்டு சார் அப்படின்ட்டு பக்கத்து ரூமுக்கு போயிடுவான். செவரு பார்த்தே பேசணும். அதை பழகியிருக்கேன், அது மாதிரி பழகியிருக்கேன். இல்லை என்ன சோகன்னா, 1 மாதத்துக்கு முன்னால் என்னை தூர்தர்ஷனில் கூப்பிட்டாங்க, சென்னை தொலைக்காட்சி. தூர்தர்ஷனில் கூப்பிட்டு, சார் 10 நிமிஷம் ஒரு 10 ஸ்லாட்டு ரெக்கார்ட் அப்படின்னா. ரைட் அப்படின்னா 10 நிமிஷம் தானேன்னு பேச ஆரம்பித்தேன். நான் எதிர்க்க கேமராமேன், நான் பேசினா அவனை உத்து பார்க்குறேன், சிரிக்கவே இல்லை.
சிரிக்கவே இல்லையே நினச்சிட்டு எனக்கு என்ன பையன்னா எதிர்க்கு இருக்கிற ஒத்தாலே சிரிக்கலையே, இது டெலிகாஸ்ட் ஆகும்போது எவனா சிரிப்பானா மாட்டானான்ற பயம். முடிஞ்ச உடனே கேமராமேன் கிட்ட போய் கேட்டேன், தூர்தர்ஷன் சார் நான் பேசுனேனே உங்களுக்கு சிரிப்பு வரலையா? நான் கேட்ச் ஆகியே அப்படின்னா. இந்திக்காரு, ஏன்னா கவர்மெண்ட் இதில் அது போன மாதம் தான் ஜார்க்கண்ட்லேருந்து மாற்றிக்கிறாங்க. அந்த அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு இந்த நிறுவனத்தின் மீது இன்னும் ஒரு மதிப்பு கூடியது முகிலனுடைய பேச்சு கேட்ட பிறகுதான். இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவில் வந்து முகிலன் சார் வந்து அவர் காட்டில் விலங்குகளோடைய பழகினவர். ரூமில் பேசும்போது சொன்னார், புலியெல்லாம் பக்கத்தில், நாங்கள் சினிமாவில் பார்க்கறதோட சரி, பாம்பை பற்றி சொன்னார். எனக்கே அது புதிய செய்தி. நம்ம எங்கே சார் பாம்பு பார்த்துருக்கோம்? சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். பாம்பு பழி வாங்காதுன்னாரு. எத்தனை சினிமாவில் பாம்பு பழி வாங்கியிருக்குது தெரியுமா? மரத்து மேலே உட்காரோம், ட்ரெயின் எல்லாம் ஏறும், பஸ் ஏறும், கட்சி சீனில் ஹீரோயினை காப்பாற்றோம். நான் பார்த்து, நாங்கள் அப்படியே பார்த்து பாம்பை பழகப்பட்டுட்டோம். சரிங்களா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், உண்மையான புதிய செய்தி. இந்த இளம் தலைமுறைக்கு அது தேவை. ஏன்னா பாம்பு வந்து முதல்ல கொத்திராது, அது வந்து சும்மா அப்படி பண்ணுது, நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஏன்னா பாம்பு மறந்துச்சு வச்சுங்களேன், நம்ம காலி. பாம்பு தடவுதான் கொத்துதான் எப்படி தெரியும்ல. ஆனால் அந்த செய்தி புதுசு. உண்மையான விஷம் இருக்கிறது 4 பாம்பு தான், மீதியெல்லாம் வந்து பயத்திலேயே சாகரம்னு சொன்னது செய்தி புதுசு. எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய மிகப்பெரிய பாராட்டு நம்முடைய தலைவர் அவர்களுக்குத்தான். ஏனென்றால் வேலூர் என்ற ஒரு மாவட்டத்திற்கு தனி சிறப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு இவரும் ஒரு காரணம் என்பதுதான் உண்மை. சார், ஒரு காலத்தில் ஒரு 20 வருஷம் முன்னால வேலூர் அப்படின்னா ஜெயிலை தவிர எதுவும் ஞாபகம் வராது ஜனங்களுக்கு. ஏதாவது பேசினா வேலூர் காமிச்சிருவேன், இல்லைன்னா வெயில்னா வேலூர் ஞாபகம் வரும். ஒரு பேஷண்ட்டை பார்த்தா சிஎம்சி ஞாபகம் வரும் ஒரு காலத்தில். ஆனால் நம்ப மாட்டீர்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த மாவட்டம் தெரிகிறது என்று சொன்னால் உங்களுடைய தங்க கோயிலும் உங்களுடைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கிய தலைவரும் தான். அது மட்டுமல்ல, பின்தங்கிய மாணவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஸ்பார்க் என்கிற புத்திசாலித்தனமோடு இருந்தால் அவர்களுக்கு இலவச கல்வி அளிக்கிறேன் என்று சொல்லி அளிக்கிறாரே, அதுதான் உண்மையான சார் சாதனைன்னா. அதுதான் நம்மளோட பிரச்சனை. என்னன்னா சாதனைக்கு அர்த்தம் தெரியாம சுத்தின்னு இருக்கும். நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், சாதனைக்கு என்னென்ன புக்கு இருக்கு, வேர்ல்டு ரெக்கார்டு, அதெல்லாம் கின்னஸு, லிம்கா. நான் ஒரு நாள் லிம்கா எடுத்து பார்த்தேன், எனக்கு என்னமோ அதெல்லாம் சாதனை மாதிரியே தெரியல. என்னமோ வேலை எடுத்து செய்கிற மாதிரி தான் நினச்சேன். உண்மையிலே என்னை பொறுத்தளவு சார், ஒருத்தர் சாதனை பண்ணாராம். என்னடா பண்ணாருன்னு, இவர் கையாலேயே 2 கிலோமீட்டர் நடந்து போனார் சார். நான் என்ன கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக கையால் நடந்து 2 கிலோமீட்டர், இது ஒரு சாதனையா சார்? இவர் 65 பிளேடு சார் அப்படியே போட்டு வாயில் முழுங்கிட்டார் சார். நான் டேய் பசிச்சா பன்னு சாப்பிடு, அதுக்கு எதுக்கு 65 பிளேடு, இது ஒரு சாதனையா? இது பரவாயில்லைங்க. ஒருத்தன் சொன்னான், சார் இவரு இதுவரையும் அவர் சாதனையை முறியடிக்கவே இல்லைண்ணா. என்னடாண்ண, ஒரு கூண்டில் நல்ல பாம்பு கூட 4 நாள் இருந்துக்கிறார் சார்ண்ணா. நான் சொன்னேன், டாய் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஒரே வீட்டில் இருக்கிறேன், நான் என்னைக்காவது அதை சாதனைன்னு சொல்லியிருக்கேனா? இதெல்லாமா ஒரு சாதனை? ஒன்றும் கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கணும். எது சாதனை? பிற்பட்ட மாணவர்களை மேலுக்கு கொண்டு வந்து இந்த மாவட்டத்தையே தமிழகத்தின் இந்தியாவின் முன்னோடியாக மாற்றுகின்ற ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறாரே, உண்மையிலே அதுதான் சாதனை. அந்த சாதனை தொடர வேண்டும் சார். மகிழ்ச்சி தெரியல சார், மகிழ்ச்சியா இருக்கிறோமானே தெரியல. நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமா சார். எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்களேன், நல்லா இருக்கேன்னு சிரிச்சா மாதிரி ஒருத்தனும் சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைலாக் வச்சு சுத்தினுக்கிறான். எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ இருக்கேன் போனா போதுன்னு இருக்கான். சில பேர் எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்க புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். அதாவது நம்ம வாங்கின புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான் சார், அவன் வந்து இன்னும் மேலே, எது ஞானி லெவலு. எப்படி சார் இருக்கீங்கன்னா, ஏதோ மேலகரவன் வந்து கூப்பிட்டா போயிடுவாங்க. அதாவது இவரே போக மாட்டாரு, மேலேருந்து முருகர் விநாயகர் வந்து கை பிடிச்சி கூட்டி போகணும். ஏன்டான்னு எனக்கு தெரியல. இது நம்ம நாட்டில் மட்டும்தான். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா 2 பிச்சைக்காரன் பார்த்துனா கூட மகிழ்ச்சியாக இருப்பான்.
குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ? யாரு? 2 பேரும் பிச்சைக்காரன். ஃபைன், தேங்க்யூ அப்படின்னுவான். நம்ம நாட்டில் மட்டும்தான் அது. சார் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்படிதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஒருத்தர் கேட்டான், எப்படி சார் இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான்? அதான் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம நல்லா இல்லை, அடுத்தவனை நல்லா இருக்கக்கூடாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன பிறகு அவன் சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லைன்னா. பயந்துட்டேன். அதாவது நீ சாவு. பயந்துட்டேன். அப்போது நானும் மனசு திடப்பட்டுவார். எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை. வெல் செட்டில், சொந்த வீடு எல்லாம் வாங்கிட்டேன். என் ஃபேமிலிக்காக எல்ஐசியில் பெரிய பாலிசி போட்டிருக்கேன்னு. சார் மனசாட்சியே இல்லாமல் அதுக்கும் ஒன்று சொல்கிறான் சார், எல்ஐசியில் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி செத்து போயிடுவாங்களான்றான். அவன் என்ன பண்ணுறான்? மகிழ்ச்சி என்பது நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. நிறைய பேர் மகிழ்ச்சி வெளியே என்று நினைக்கிறோம். இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ளே இருந்து வெளியே போகுது. நிறைய பேர் இங்கிலீஷில் எஜுகேஷன் சார், தமிழில் கல்வி. கல்விக்கு என்ன அர்த்தம்னு புரியாது. உண்மையிலேயே கல்வி என்பது என்ன தெரியுமா? அந்த கா இல் விய மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா கூட 3 வார்த்தை வரும். ஒன்று கல், இன்னொன்று கவி, இன்னொன்று வில். என்னென்ன? இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் 1ஆம் வகுப்பிலே இருந்து படிக்கின்ற பொழுது 8ஆம் வகுப்பு வரை உங்களுடைய மனதை கல்லில் செதுக்குவது போல இந்த ஆசிரியர் பெருமக்கள் செதுக்குகிறார்கள். சரி, 8க்கு மேலே 8லேருந்து 12 வரையும் உங்களுடைய கல்வி கவியை போல என்ன, புரிஞ்சு படிக்கிறது. 12க்கு மேல வில் என்ன, படிச்சதை வைத்து கொண்டு உங்கள் திசை எது என்று தெரிந்து கொண்டு போவது. இதுதான் கல்வி. நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இது ஒரு ஆங்கில வழி பள்ளிதான், உண்மைதான். ஆனால் ஒன்று, உங்கள் 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 தலைவரை போல ஆங்கிலம் நமக்கு தேவை, கண்டிப்பா தேவை. ஆனால் தமிழ்தான் உங்களுடைய அடையாளம், மறந்து விடாதீர்கள். ஆங்கிலம் அறிவு, தமிழ்தான் நம்முடைய அடையாளம். இந்த காலத்தில் பிள்ளைகள்லாம் ரொம்ப புத்திசாலி. நான் கூட கேட்டேன், +2வா இல்லை அதுக்கு கீழேயான்னு. நீங்கள் வாங்க சார் பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க புத்திசாலின்னு. ஏன்னா பள்ளிக்கூட பிள்ளைங்கள்லாம் இப்போ ரொம்ப ஐக்கியூ அதிகமாகிடுச்சு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் கல்வி இல்லை, இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. நீங்கள்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. எனக்கு நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு. எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு திருத்தும் போதெல்லாம் அழுவானுங்க என் ஃப்ரெண்டுங்கெல்லாம். தப்பாக எழுதுறானுங்கடா, ஆனால் தப்புன்னு சொல்ல முடியலடான். எனக்கு புரியல என்னதுன்னு. ஆமாடா, ஆமாம். இப்போ நான் படிக்கிற போதுங்க ஏதாவது கேள்வி வந்து அதுக்கு விடை தெரியலன்னா விட்டுருவேன், சாய்ஸில் இல்லை விட்டுருவேன், ஏன்னா ஒன்றும் தெரியலல்ல. ஆனால் இப்போ பசங்க விட மாட்டுறாங்க. ஒரு பையன் எழுதியிருக்கானா சார், 50 காப்பியம் சிறுகுறிப்பு வரைக, தெரியல இவனுக்கு, ஆனால் விடமாட்டான். சிறுகுறிப்பு தானே எழுதிடுவோன்ட்டு 50 காப்பியம் அண்டர்லைன் பண்ணிட்டான். இது 5 காப்பியம், 2 5ம் பெரிய காப்பியம், 3 5ம் நல்ல காப்பியம். நீங்க தப்பே போட முடியாதுல்ல. கேட்டா சொல்றான், இது சிறு குறிப்பு தானே, அவ்வளவுதான் சார், போதும். தப்ஸ்தான் அவன் சொல்றான். என் ஃப்ரெண்டு சொல்றான், 3 மார்க்குக்கு 1.5 மார்க் போட்டு தொலைச்சேன், வேற வழி கிடையாதுன்னா. சார் ராமாயணத்தில் வருகிற பரதன் சிறு குறிப்பு வரைக, பரதனையும் தெரியல இவனுக்கு. ஆனா பரதனை பத்தி கேள்வி மட்டும் பட்டிருக்கான். அவன் எழுதுறான், சார் பரதன் ராமனுக்கு தம்பி, அவன் இலக்குவனுக்கும் தம்பி, ஆனால் நல்லவன். முடிஞ்சு போச்சு. நானா இப்போ ஐக்கியூ அதிகமாயிடுச்சு. நாங்க படிக்கும் போதெல்லாம் வெறும் மனப்பாடம் தான், உங்களை மாதிரி புத்திசாலி கிடையாது. நான் மனப்பாடம் பண்ணி நெட்ரு பண்ணி பாஸ் பண்ணுவேன். எனக்கு ஆன்சர் பேப்பர் கொடுத்த உடனே அந்த பேஜ் அப்படியே எழுதுவேன், மனப்பாடம் தான். அதுவும் ஹிஸ்ட்ரி படித்தேன். ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார், ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார், தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான், தாஜ்மஹால், அவ்வளோதான். கேள்வி எப்படி இருந்தாலும் அதான் வரும். ஷாஜகான் கட்டியது எது? தாஜ்மஹால். இல்லைன்னா தாஜ்மஹாலை கட்டியது எது? ஷாஜகான். முடிஞ்சு போச்சு. இப்போ அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு ஐக்கியூ மட்டும்தான் பார்க்குறாங்க, உங்கள் புத்திசாலித்தனம் பார்க்குறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் வந்துருச்சு. தாஜ்மஹால் கட்டியது யார்? ஏ.
ஷாஜகான், பி சல்மான் கான், சி ஷாருக் கான். முடிஞ்சு போச்சு. இவன் பார்க்குறான், ஷாஜகான் இருக்காது, நம்ம பார்த்ததே இல்லை, கிடையாது. சல்மான் கான் இல்லை, அந்த ஆள் மான் கறி சாப்பிட்டு மாட்டிக்கிறான். இல்லை, ஷாருக் கான் தான். கல்கட்டா டீமே அவன் தான் வச்சிருக்கான். பிள்ளைகள் ஆங்கிலம் முக்கியம், உண்மையே ஆங்கிலம் முக்கியம், ஆனால் தமிழும் முக்கியம். நானும் ஆங்கிலம் படிக்காமலே பாழ போனோம், புரியுதா? முக்கியம்னு இப்போ தெரியுது. நம்ம என்ன பண்ண முடியும்? சார், நான் படித்து முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனேன். அந்த ஹெச்ஆர் என்ன கேட்டார், வாட் யூ திங்க் அபவுட் தி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாரு. நிர்வாகத்தை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் சொன்னேன், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். 2000 வருஷத்துக்கு முன்னால திருவள்ளுவர் மேனேஜ்மெண்ட் பற்றி எழுதுனது அதுதான். இன்னி வரையும் அதுதான். இந்த வேலையை இவன் செய்வான்றதை முடிவு பண்ணி அந்த வேலையை அவன்கிட்ட விடு. இப்போ நான் தமிழில் திருக்குறள் சொன்னேன்னா ஹெச்ஆர் என்ன பண்ணா, நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்ற அப்படின்னா, வள்ளுவர் சொல்லியிருக்கார் சார்னு. அவர்கிட்டயே வேலை கேள்வி போன்ட்டான். சார், இங்கிலீஷ் தெரியாமலே தப்பிச்சு ஏதோ ஒன்று வந்துட்டேன். என்னன்னா, என் சிஇஓ ஒருத்தர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால வேலைக்கு சேர்ந்தார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படி? மெட்ராஸில் கம்பெனி ஓனரு தமிழர், அவரும் தமிழர், ஆனால் இங்கிலீஷில் தான் பேசணும் ஆஃபீஸில், ஸ்ட்ரிக்ட்டு. வந்து என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் வெளியில் தமிழ்லாம் பேசுவீங்களா சொன்னாங்க. எஸ் சார், இங்கே ஒன்லி இங்கிலீஷ். அதுலேருந்து அவர்கிட்ட பேசுறதே விட்டேன். ஏன்னா பெரிய பிரச்சனைங்க. நம்ம என்ன சொல்ல போகிறோன்றதை மனசுக்குள்ளேயே டிரான்ஸ்லேட் பண்ணணுமா, அதை சொல்லும்போது தடங்குமா திக்குமா, எதுக்கு பிரச்சனை? பேசுறதே இல்லை. அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க, ஸ்கூட்டரில் போனேன், ஆஃபீஸுக்கு போகும்போது நின்ன இந்த குட்டியானன்னு ஒரு வண்டி இருக்குது தெரியுமா? அது என்ன வண்டியோ, குட்டியானன்னு சொல்லியா வேனு, அது பின்னால் வந்து இடிச்சிச்சு. என் மட்காடு நசுங்கிடுச்சு. இப்போ நான் லீவு சிஓக்கு தான் சொல்லணும், அந்த ஆளுக்கு இங்கிலீஷில் தான் சொல்லணும், நமக்கு அது வராது. அப்புறம் என்ன பண்ண, எது தோராயமாக சொல்லலான்னு ஃபோன் அடிச்சிட்டேன். எடுத்துட்டார். சார், மோகன சுந்தரம் சார். எஸ். எனக்கு மார்னிங் சார். நான் எஸ் சார், குட்டியான ஹிட் மீ சார்னு. வாட் அப்படின்னா, இல்லை சார் குட்டியானை, அதாங்க குட்டியானை தானே அந்த வண்டி பேர். அது என்ன நம்ம டாட்டா இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. குட்டியான ஹிட்மி சார். ஆர் யூ ரைடிங் இன் ஃபாரஸ்ட் அப்படின்னாரு. ஃபாரஸ்ட்லியாக இருக்கிற என்ன பார்த்தேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சார், மட்காடு நசுங்கிச்சின்னு தமிழில் சொன்ன, நசுங்கிறதுக்கு என்னன்னு எனக்கு இங்கிலீஷில் தெரியல. நசுங்கிச்சின்னு சொன்னால் அவனுக்கு புரியாது. சொட்டையாயிடுச்சின்னு சொல்லாமான்னு பார்த்தா கிண்டல் பண்ணுறோன்னு நினச்சிப்போம். ஏன்னா அவர் சொட்டை மொத்தமாக சஸ்பெண்ட் பண்ண போகிறான்னு டக்குன்னு என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ், சார் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு வச்சிட்டேன். ஆங்கிலம் முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் இங்கே மாணவர்களுக்கு உங்களை கட்டுப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களுடைய ஒரே எதிரி மொபைல் ஃபோன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா பிரகாசமாக வருவீங்க. அது வரும் தானா உங்ககிட்ட. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் வயசில் இருக்கிறவங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம் சார். காலைல 6:30 மணிக்கு எழுந்து இப்படி பார்க்குறேன், 70 பேர் குட் மார்னிங் சொல்லிக்கிறான். 70 பேர். அவனுங்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்துக்கிறானுங்க குட் மார்னிங் அனுப்புறதுக்கு. கூட காலங்களில் 6 மணிக்குங்க பழமொழி அனுப்புகிறான். நாளை நிச்சயம் இல்லை. காலங்களில் 6 மணிக்கு படிக்கிறோம், நாளை நிச்சயம் இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், சுனாமி வந்தாலும் கவலைப்படாது. எப்படி கவலைப்படாமல் இருக்கு? ஏதோ ஒன்று போடுறது, ஃபார்வர்டு தானே சும்மா. ஆக சில பேர் வாழ்க்கையை வாட்ஸ்அப்லேயே முடிச்சிடறான். அது மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய முதல் கடமை கல்வி கற்பது, உங்களுடைய 2வது கடமை கல்வி கற்பது, உங்கள் 3வது கடமையும் கல்வி கற்பது. மறந்து விடாதீர்கள். எல்லாம் மாறி போச்சு, முன்ன மாதிரி இல்லை. போட்டி உலகம் ஆயிடுச்சு. சார், 100 மார்க் எடுக்கிறவன் ஃபர்ஸ்ட் 100 மார்க்கே 4 பேர் எடுக்கிறான். 99.99ன்றான். பயமா இருக்குது. ஒரு காலத்தில் நான்லாம் 42 மார்க் வாங்கணும்னா அவ்வளோ சந்தோஷப்படுவேன். எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க ரோல் மாடல். ஐயாவோட ரூம்ல அப்துல் கலாமை பார்த்தேன், படம் வச்சிருந்தார். சரி, எல்லாருமே சொல்றோம் அப்துல் கலாமா நம்மளுக்கு ரோல் மாடல். இல்லை இல்லை, அப்துல் கலாமுக்கு யார் ரோல் மாடல்? அப்துல் கலாமுக்கு யாரும் ரோல் மாடல் இல்லை. அப்துல் கலாமே ரோல் மாடலாக மாறினார். இப்ப நம்மளும் எல்லாரும் ராக்கெட் விடுவோமா? அதெல்லாம் கிடையாது. ரோல் மாடல் என்பது யாரு?
நாம தான். நாம் மற்றவருக்கு ரோல் மாடலாக மாற வேண்டும். பேரண்ட்ஸும் அதை ஒத்துக்கணும். அதுதான் பிரச்சனை. ஏன் நான் படிக்கும் போதே எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது. எனக்கு ரோல் மாடல் யார் தெரியுமா? எங்க அம்மா அப்பா சொல்லி 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 எனக்கு ரோல் மாடல் மகேஷ்னு பேரு. எங்க பெரியப்பா பையன், என்னோட 2 வயசு கூட. உயிரிழத்தான் என் வாழ்க்கையில. எல்லாத்துலயும் 100 வாங்குவாங்க. இந்த 100க்கு 100 வாங்குற மைனாரிட்டி அவன். நம்ம 40-50 வாங்குற மெஜாரிட்டி. நான் 40 வாங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மா அவ்வளோ திட்டுவாங்க. அவன் பார் 100 வாங்கியிருக்கான், அவன் பார் ஃபர்ஸ்ட் வரான், அவன் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டான். நம்ம வாங்கின மார்க்குக்கு BA ஹிஸ்ட்ரி தான் கொடுத்தான், இன்ஜினியரிங் சேர்த்துட்டான். அவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா, அவனை மாதிரி வா. அவன் வேற சும்மா இல்லாமல் கேம்பஸ் இன்டர்வியூல அமெரிக்கா போயிட்டான். நீ அம்ஜிகரி. ஐயோ, என் ஒரே எதிரி மகேஷ் தான். நல்ல காலம் 3 வருஷத்துக்கு முன்னால தான் எனக்கு திருப்தி ஆச்சு. என்னன்னா அவன் அங்கே போனானே, அங்கே என்ன பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சான். அங்கேயே ஒரு கருப்பு இன பெண் இருக்குல்ல, நீக்கிறோம், அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினான். இப்போ நான் அடித்தேன் எங்கள் அம்மாவை, அம்மா மகேஷ் மாதிரி அப்படின்னு. கம்முன்னு, அவன் கெட்ட பையன். அப்போ ரோல் மாடல்னா என்ன? அதான் மாணவர்களே, உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? 3 விஷயம்தான். 1 உடம்பு, 2வது அறிவு, 3வது ஒழுக்கம். இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். உடம்பை பார்த்துக்கணும். சுவாமி விவேகானந்தரை விட ஒரு ஆன்மீகவாதி யாருமே இல்லை. ஆனால் அவர் கூட உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. உடம்பை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் அறிவை விருத்தி செய்ய வேண்டும். ஒரு புத்தகத்தை ஒரு நாள் படிக்காம இருக்கக்கூடாது. ஔவையார் சொன்னாங்கன்னு சொல்லலாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். காலை எழுந்தவுடன் படிப்பு, இதெல்லாம் சொல்லலாம், படிக்கணும். 3வது, இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கவலை இல்லை. சார் எல்லாம் மாறி போச்சு சார். இப்போ உலகம் மாறிக்கொண்டே வருகிறது. போட்டி உலகம் ஆயிடுச்சு. சாருக்கு தெரியும், முகிலன் சாருக்கு. ஒரு காலத்தில் சார் ஜூக்கு போனா சிங்கம் கூண்டுக்குள்ள இருந்துச்சு, நம்ம வெளியில இருந்து வேடிக்கை பார்ப்போம். இப்போ மாறிடுச்சு. என்னடானா நம்மள கூண்டு வண்டியில் இட்டு போறான், சிங்கம் உலாத்தினுக்குது. மாறிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்ல மாறுதுங்க. ஒரு ஸ்கூட்டி அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு 15 வயசு பொண்ணு, லைசன்ஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு ட்ருன்னு போகுது ஸ்கூட்டிக்கு. நடிகர் அப்பாஸ வீடு வீடா கதவை தட்டி உங்க டாய்லெட் கிளீனா இருக்குதான்னு கேட்கறான். மாறி போச்சு. மாறுவது நம்மளை விட மாத்தினவங்க யாருங்க? நல்லவன்றதுக்கு அர்த்தத்தை மாத்தினவங்க நம்ம தானே தமிழன். நல்லவன்ற அர்த்தம் வேற. இப்ப நம்மளே மாத்திட்டோம். நம்மளே சொல்றோம், அவர் இருக்காரு சார், A1 சீட்ல உட்காந்து இருக்காரு கிளர்க்கு, ரொம்ப நல்லவன் சார், கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். இன்னொருத்தர் சொல்றான், அவர் பரவாயில்லடா, பக்கத்துல உட்காந்துக்கிறாரு பாரு, அவர் இன்னும் நல்லவன், வேலை முடிக்கலன்னா வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்றான்றான். எல்லாம் முடியாது சார். இன்றைக்கு நியாயம், நீதி, நேர்மை எல்லாம் இருந்த ஊர் இது. நம்மளே இப்ப கடையில வாங்கும்போது கேட்குறோம், இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு. நம்மளே கடைக்காரன் சொல்றான், டூப்ளிகேட் சார், ஆனால் ஒரிஜினலோட நல்லா இருக்கும்ன்றான். டூப்ளிகேட் எப்படா ஒரிஜினலோட நல்லா இருக்கும்? பழக்கமாயிடுச்சு, நமக்கு எல்லாம் பழக்கம் ஆயிடுச்சு. சாப்பாடு மாறி போச்சு. ஒரு காலத்தில் நீங்களாம் உங்க வீட்டில் ஒரு காலத்தில் நம்மளுடைய சாப்பாடு எப்படி சார்? காலை உணவு இட்லி தான் சிறந்த உணவுன்னு இன்னைய வரையும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றான், உலக சுகாதார நிறுவனம் சொல்றான், இட்லியை விட தி பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு. நம்மளே மாத்திட்டோம். ஏன்னா எல்லாமே இப்போ எல்லாம் புட்சாலின்னு நினைச்சு ஐரோப்பிய சிந்தனைகளை வளர்த்து. நான் என் வீட்டில் ஒரு மாசத்துக்கு முன்னால உட்காரன் டேபிளில், இட்லி வரும், தோசை வரும்னு என் ஒய்ஃபு சின்ன கப்பு ஒன்று வச்சா, பிளாஸ்டிக் கப்பு. என்னது பிரேக்ஃபாஸ்ட்னா இட்லி 8. நான் உள்ளே போனால் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துன்னு வந்தா, சிசரில் கட் பண்ணா, ஏதோ ஜல்லி மாதிரி கொடன்னு கொட்டினான். என்னது இதுன்னு? கிளாக்ஸ்னா இதுதான் இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட், இதில் தான் கலோரி அதிகம்னா. அதை பார்த்த உடனே பசி போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டா, பால் ஊற்றவான்னு கேட்டான். யாருக்குன்னு? பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னா விட்டுட்டேன். திரும்பி பார்க்குறேன், என் நாய் என்னையே பார்க்குது. ஏன்னா
அது சாப்பிட்ற பிளேட்டும் கப்பு தான், அது பிரேக்ஃபாஸ்ட்டும் அதே மாதிரி ஜல்லி கல்லு தான். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை இவன் சாப்பிட்டா நமக்கு என்ன கொடுப்பாங்க, நல்லா மாறி போச்சு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல. ஒரு காலத்தில் நம்ம வந்து விருந்தினர்களை அவ்வளோ மதித்தோம், கூப்பிட்டு உட்கார வச்சு பந்தி பரிமாறணும். இப்போ எல்லா இடமும் மாறி போச்சு. ஐரோப்பிய நாகரீகம், பஃபே, ஸ்பூன், ஸ்பாக், கையில் சாப்பிட்ற மாதிரி வராதுங்க. இந்த பஃபேன்னு ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன அது நல்லது தான். ஐரோப்பிய நாகரிகம் என்ன சொல்லுது, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, உங்கள் பிளேட்டில் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து. நமக்கு இன்னும் அந்த இது வரல. அதுவும் இல்லாமங்க, எனக்கு பஃபே பற்றி எனக்கு ஒன்றும் அவ்வளோ நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நமக்கு பழைய சிஸ்டம் தான், உட்காந்து பந்தி பரிமாறணும், யாராவது எத்துனா சார் இங்கே எத்துனா சார் போடு சார். இப்போ அப்படி இல்லை. அது இந்த பீங்கான் பிளேட்டு 1.5 கிலோ அதை வச்சுக்கிட்டு க்யூவில் நிற்கும் போது எங்கேயோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு நமக்கு முன்னால் இருக்கிறவன் குலோப் ஜாமுனை 2 எடுத்து போட்டான் வச்சுக்க, பக்குன்னு இருக்கும். நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, ரீஃபில் பண்ணுவானுங்களா. சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், பிள்ளையாரப்பா நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்கணும்னு. அது இல்லாமல் அந்த சிஸ்டமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சிஸ்டம் தெரியாது. சில பேருங்க எல்லாத்தையும் ஒரே தட்டில் எடுத்து வைக்கிறான். தயிர் சாதம் நடுவில் குலோப் ஜாமுனு, அவியல், இந்த பக்கத்தில் தயிர் பச்சடி, இன்னொன்று வச்சுருக்கான். அவனுங்க எடுத்துன்னு வர்றது பார்த்தாலே நம்மளுக்கு வாமிட்டு வரும். ஆனால் சில பேர் இருக்கான் சார், இதுலேயே டிப்ளமா வாங்கினவன் இருக்கான். அவனை பார்த்தா இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான், கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிறான். நம்ம ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதுக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். பழையசு எல்லாமே மாறி போச்சு. மாறினதுன்னா எது? இந்த சமூகம் மாறியது. மாறாதது ஒன்று, கல்வி. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்கள் மற்றவர்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தான் முதல்ல சொன்னேன், மற்றவர்களை மட்டும் பார்க்கிறோம். நம்ம என்ன பண்றோங்க, 2 விதமா பார்க்கிறோம். ஒன்று, வெற்றி அடைந்தவர்களை பார்த்து கைத்தட்டுகிறோம். அது விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எந்த துறையாக இருக்கட்டும், ஜெயிச்சவனை பார்த்து கைத்தட்டுறோம், அவனை ஆராதிக்கிறோம். கோலி நல்லா அடிச்சார், அவர் ஃபேன். தோனி நல்லா அடிச்சார், அவர் ஃபேன். தல படம் அவர் ஃபேன், விஜய் படம் அவர் ஃபேன். நான் எத்தனை வாட்டி அப்பா அம்மான்னு சொன்னேன், அப்பா கைத்தட்டல. தல படம், விஜய் படம் ஃபேன், ரைட். அவங்க ஜெயிச்சவங்க. நம்மளுடைய குணம் பாருங்க, வெற்றி பெற்றவர்களை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், அவங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, வெளியே அவர்களையே பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர நம்மை பார்ப்பது கிடையாது. ஒன்று, வெற்றி பெற்றவர்களை ஆராதிக்கிறோம். இல்லை என்றால் நம்மளை விட பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் 10 மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டா அவனை பார்த்து பொறாமப்படுறோம். என் கூடவே படித்தான் சார் 5 மார்க், அவனுக்கு லக்கு சார். லக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்று, நாம் மற்றவர்களை ஆராதிக்கிறோம், இல்லை என்றால் மற்றவர்களை பொறாமைப்படுகிறோம். நாம் யார் என்பது நாம் உணராமல் வெற்றி கொள்ளவே முடியாது. அதான் உண்மை சார். உங்களுக்குள்ளே பேசிக்கங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். இந்த எல்கேஜி படிக்கும்போது என்னவா வர போறேன்னா டாக்டர். ஒரு 10 குழந்தை இருந்ததுன்னா 5 குழந்தை டாக்டர் சொல்லும், 5 குழந்தை என்ஜினியர் சொல்லுது. +2 முடிச்ச பையனை கேட்டேன், என்னவா ஆக போறேன்னு தெரியல சார். அதுதான் அவன் வந்து உண்மையிலேயே அதுதான் அவன் வந்து முடிவெடுக்கிற நேரம். ஆனால் அப்பவே அவன் வந்து எது தெரியலன்னு சொல்லியிருக்கான். எதுவுமே உங்களுடைய தன்னம்பிக்கையில் இருக்கிறது. அந்த தன்னம்பிக்கை வேணும். குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்க வைக்க வேண்டியது ஒரு தாயுடைய கடமை.